மேய்ச்சதை விடுங்க அப்படியே ஒன்று. சரி, அங்கே வந்துடுறீங்களா? வரேன் வாங்க வாங்க வரேன் வாங்க வாங்க, அப்படியே பேசிட்டு வாங்க. சரி, என்ன வர பார்த்து வாங்க, வண்டி வரும். வேணும் வருது. வாங்கய்யா, வாங்க வாங்க. எங்கேருந்து வர்றீங்க? காரமடைங்க. காரமடைங்க? ஆமாங்க. இல்லைங்க, காரமடை நாங்கள் சரி, நாங்கள் சொந்த ஊர் சின்ன பத்தமலையா. சின்ன பத்தமலையுமா? ஆமாங்க. ரைட்டு. இங்கே இல்லைங்கய்யா. எப்படி மாடு வளர்க்குறீங்க? மாடு வரல, சின்ன கண்ணுக்குட்டியில் வாங்கி கொடுப்பாங்க சிறுசில். மாடு பெரிய மாடாகி கண்ணுக்குட்டி போட்டு பால் கறக்கிற போட்டு வச்சுக்குவோம். பால் தேவைப்பட்டால் கறந்து ஊற்றிக்கலாங்க, அளவாக இருந்தால் வீட்டுக்கு வச்சுக்குவோம். அப்புறம் அதுக்கு வந்து மாதத்தில் பருத்தி கோட் புண்ணாக்கு ஒரு மூட்டைங்க, கோதுமை தவிடு ஒரு மூட்டை எடுத்து போட்டு தண்ணி காய்ச்சி 2 கட்டி இப்படி வந்து காட்டு மேடை மேய்ச்சிட்டு ஓடிட்டு போயிடுவோம். அவ்வளோதாங்க. உங்களுக்கு வயசுங்கய்யா? இல்லை, எனக்கு வயசில் ஒரு 70 இருக்குங்கண்ணே. 70 வயசு இருக்குங்க, 70 இருக்குது. சிரிச்ச முகமாக இருக்கீங்க. எத்தனை வருஷமாக மாடு மேய்க்கிறீங்க? இல்லை, ஒரு 2 வருஷமாக தான் வெளியே வேலைக்கு போயிட்டு இருந்தேன், தேங்காய் சேவங்க. இப்போ தேங்காய் சேவங்க போகிறதுனா மாடு இருக்குதுங்க, ஆடு ஒரு 10-20 இப்படி இருக்குது. நானும் என்ற வீட்டுக்கார் 2 பேரும் மேய்ச்சி அம்மாங்க பார்த்துக்குறாங்க. ஆமாங்க. ஏதோ இதையும் வச்சுட்டு பொழை போட்டுட்ருக்குறேங்க. செலவுக்கு வேணும்னா ஒரு ஆடை குட்டி விற்று ஏதோ ரேஷன் அரிசி ஒரு 10 கிலோ போடுவாங்க, ஒரு அரிசி ஒரு காவு மூட்டை எடுத்துக்குவோங்க. அவ்வளோதாங்க, காலம் ஓட்டிகிட்ருக்குறேன். இந்த வயசுலேயே ஓடிட்டு இருக்கிறீங்களா? நெல் வண்டி சேம் வயிறு ஒன்றுக்குது இல்லைங்க. வயிறு இருக்குது. உழைப்பை வெளிப்படுத்தி இந்த ஆடு மாடு மேய்ச்சி உங்களுடைய காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கீங்க. அதுலேயே தான் செலவு முக்கியமாக செலவு பண்ண 1-2 விற்று பண்ணிவிட்டு உட்காந்துக்கிறோங்க. எவ்வளோ வருமானங்க இதில் கிடைக்குது? 4 மாடு இருக்குதுங்க. 4 மாட்டில் எவ்வளோ லிட்டர் பால் எடுக்கிறீங்க? 4 மாடு. இப்போ 2 மாடு தான் வந்து, ஒரு மாடு 4 லிட்டர் வருதுங்க, ஒரு மாடு வத்தி போச்சு ஒரு 2 லிட்டர் வருங்க, இல்லை ஒரு 6-7 லிட்டர் வருங்க. 6-7 லிட்டர். எப்படி இதில் வருமானம் எப்படி வருதுங்க? வருமானம் மேலே நம்ம கைமிதாகண்ணே. வீட்டுக்கு ஊற்றுனா 50 ரூபாய்க்கு ஊற்றுறாங்க, சொசைட்டிக்கு போய் ஊற்றுனா 38 ரூபா கொடுக்குறாங்க. அவ்வளோதான் வரும். எது வருமானம் ஜாஸ்திங்க? வருமானம் வெளியே ஊற்றுனா ஒரு 50 ரூபா வரும் வீட்டுக்கு, சொசைட்டியில் 38 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் வெளியே ஊற்றுறீங்களா இல்லை சொசைட்டிக்கு ஊற்றுறீங்களா? வீட்டுக்கு வந்து 2 வீட்டுக்கு தான் ஊற்றுறாங்க 50 ரூபாய்ன்னு. அது சொசைட்டிக்கு ஒரு 6 லிட்டர் ஊற்றிட்டுருக்கோம். 6 லிட்டர்? ஆமாங்க. அப்போங்க அதே 6 லிட்டர்லாம் ரெகுலராக ஊற்ற முடியாதுங்க, ஒரு நாளைக்கு கம்மியாகுங்க, ஒரு நாளைக்கு எச்சாகுங்க. ஒரு நாளைக்கு வீட்டில் வேண்டாங்கன்னாங்கன்னா ஒரு லிட்டர் எச்சா போகும். அவ்வளோதாங்க. அப்புறம் ஏதோ பால் பணம் ஏதோ மாதத்தில் ஒரு 500-100 வாங்கி செலவு பண்ணிவிட்டு பணம் கண்டு வச்சுட்டு காப்பாற்றிருக்கிறேன். மாடு வளர்க்குறது மூலிமா உங்களுக்கு எவ்வளோ வருமானம் நிற்கிது? வருமானமெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, ஏதோ நம்ம பொழப்பு விடலாம். செலவு போக எவ்வளோ நிற்கும்? செலவு போக மாடு தான் மிச்சமாகுங்க, அது வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம அதில் எதோ வரும், அது ஆத்திர வயசுக்கு ஒரு ஆடை மாடை விற்கிறான், அதை வச்சு தான் பொழை போட்டுறான். அப்புறம் அது போக வருமானமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. மாடு வந்து மாடு மிச்சமாகும், அவ்வளோதாங்க. வயசானா அப்புறம் விற்றுடலாம். சாணி தான் மிச்சமாகுன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள்? ஆமாங்க, சொன்ன மாதிரி சார், அதே சாணி மிச்சமாக தான் கஷ்டம். என்ன பண்ணுறேங்க, மாடு மேய்ச்சி முட்டு வலி போட்டுங்க பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி சாணி தான் மிச்சம். அதே எருக்கார இந்த லாரி டயருக்கார வலிச்சு போனோன்னா இன்றைக்கி கொடுக்குறேன் நாளைக்கு கொடுக்குறேன் அக்கௌண்ட்டில் போடுறேன்னு போனோன்னா அதுவும் இல்லைங்க, அவ்வளோதான். ஆமாங்க. அக்கௌண்ட்டில் போட்டு விட்றேன்னா போன மாதம் ஒரு டிராக்டர் வலிச்சாங்க 2500 ரூபாய்க்கு. அக்கௌண்ட் எங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் தானுங்க. நான் இருந்துட்டு கையிலேயே கூட போனதுக்கு கொண்டு வந்து கொடுக்கறது போனோம், போன மாதம் போயிட்டு வரவே கிடையாது. இந்த மாதிரி ஏமாற்றப்பட்டிருக்கீங்க. ஆமாங்க. சரி, வெள்ளாடு தான் வச்சுருக்கீங்களா செம்பரி ஆடு வச்சுருக்கீங்களா? செம்பரி ஆடு ஒரு 10 இருக்குது, வெள்ளாடு 4 இருக்குது. அதில் எப்படிங்க வருமானம்? அது ஏதோ வருஷத்துக்கு ஒரு நடை தான் செம்பரி ஆடு குட்டி போடுங்க, வருஷத்துக்கு ஒரு நடை. கிடா குட்டி போட்டால் பெருசானா அது 2 வருஷம் 3 வருஷம் வளர்த்துனா தான் நாம் விற்க முடியும். வெள்ளாட்டு குட்டி வந்து ஒரு ஆடு 2 குட்டியும் போடும், ஒரு குட்டியும் போடும், அதை வச்சு அப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. எதுங்க ஐயா, செம்பரி ஆடில் வருமானம் அதிகமாக இருக்கா வெள்ளாட்டில்? வெள்ளாட்டில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 2 குட்டி போடுங்க, 2 குட்டி போடும்போது ஒன்று பட்டு குட்டி போடும், ஒன்று கிடா குட்டி போடும். வெள்ளாடு வந்து 2 குட்டியும் போடுங்க, ஒரு குட்டியும் போடும். 2 குட்டி போட்டு ஒரு கிடா குட்டி போட்டோம்னா அது பெருசு பண்ணி விற்றுக்குவேன், பட்டை குட்டியாக இருந்ததுன்னா வச்சுக்குவோம், அவ்வளோதாங்க. ஏன்னா 2மே சேர்ந்து வளர்த்தா தான் ஏதோ வருமானம். ஆமாங்க, ஒரு இதுன்னா கஷ்டம். ஐயா இங்கே வந்துடுவீங்களா? சரி, தட்டிட்டு வாங்க, இங்கே வாங்க.